கோதையின் தமிழ், கோதை தமிழ் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் போன வாரத்துக்கு முன்பாரெல்லாம் அந்த கோதை தமிழையே, கோதை தமிழுடைய அதை பேசி பேசியே பரவசப்பட்டோம். கோதை தமிழ்ங்கிறது அவ்வளவு அருமையானது ஒரு தமிழ். அது என்ன கோதை தமிழ் அப்படின்னா, ஆண்டாளுடைய திருப்பாவை, ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி, இது ரெண்டும், இதுதான் கோதை தமிழ். இதுல ஆண்டாள் யாருன்னா பூமி பிராட்டி, பூமாதேவி, பூமி பிராட்டி தான் கோதை பிராட்டியை அவதாரம் பண்ணி, ஆண்டாளை அவதாரம் பண்ணி அரங்கனை பாடி அரங்கனையே அடைந்தவள். அவோ கோதை தமிழ். கோதை தமிழ்ங்கிறதுல ஒரு இதுல திருப்பாவையில கோவிந்தனுடைய திருநாமங்கள், அதாவது பகவானுடைய திருநாமங்கள் நிறைய சொல்ற. திருப்பாவையில கோவிந்தன் என்கிற பகவானுடைய திருநாமங்களை பேரை சொல்ற. முதல் பாசுரத்துல நாராயணன் அப்படிங்கிற, நான் எடுத்தோடனே நாராயணன் தான். இவன் நந்தகோபன் குமரன், யசோதை அழிஞ்சிங்கம், கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படிங்கிற. இரண்டாவது பாசுரத்துல பையத்துயின்ற பரமன் அப்படிங்கிற. மூன்றாவது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறார் கோவிந்தன நாராயணன. நாலாவது பாசுரத்துல ஆழிமழை கண்ணன், பாழியந்தோழை பத்மநாபன்கிறார். அஞ்சாவது பாசுரத்துல மாயன், மண்ணு வடமுதிரை மைந்தன், தூய பெருநீர் யமுனை துறைவன், ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படிங்கிற. அஞ்சாவது பாசுரத்துல இவ்வளவு பகவானை பத்தி இப்படி பேசுற. ஆறாவது பாசுரத்துல வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்து அப்படிங்கிறார், வித்து அவர் அப்படிங்கிறார். ஏழாவது பாசுரத்துல மறுபடியும் நாராயணன் கேசவன். எட்டாவது பாசுரத்துல மாவாய் பிளந்தான், மல்லரை மாற்றிய தேவாதி தேவனவன். ஒன்பதாவது பாசுரத்துல போறபோது மாமாயன், மாதவன், வைகுந்தன். அப்புறம் 13வது பாசுரத்துல மனத்துக்கிரியான் அப்படிங்கிற, மனத்துக்கு இரியானவன். 13வது பாசுரத்துல புள்ளின் வாய் கீண்டான் அவன் அப்படிங்கிறார். 14வது பாசுரத்துல சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், பங்கைய கண்ணன். 15வது பாசுரத்துல வல்லானை கொன்றான், மாற்றாரை மாற்றழிக்க வல்லான், மாயன், மறுபடியும் மாயன்கிறார். 16வது பாசுரத்துல மறுபடியும் மாயன், மணிவண்ணன். 17வது பாசுரத்துல அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் ஹோமான் அப்படிங்கிற. எவ்வளவு அட்ஜெக்டிவ் பாருங்க, அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் ஹோமான். 19வது பாசுரத்துல மலர் மார்பன். 20வது பாசுரத்துல கப்பம் தவிர்க்கும் கலி, செப்பம் உடையவன், திரள் உடையவன், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன். 21வது பாசுரத்துல ஆற்ற படைத்தான் மகன், ஊற்றம் உடையவன், பெரியவன், தோற்றமாய் நின்ற சுடர் அப்படிங்கிற. 23வது பாசுரத்துல பூவண்ணன். 24வது பாசுரத்துல அன்று இவ்வுலகம் வளர்ந்தவன், சென்று அங்கு தென்னிலங்கை சென்றவன், கொன்ற சகடம் உதைத்தவன், கன்று குடையலாக எரிந்தவன், குன்று குடையாக எடுத்தவன், இப்படி எல்லாம் சொல்றார். 25வது பாசுரத்துல நெருப்பென்ன நின்று நெடுமால் அப்படிங்கிறார் பகவான. 26வது பாசுரத்துல மாலேங்கிறா, மணிவண்ணனை கூப்பிடுற. 27வது பாசுரத்துல கூடாரி வெல்லும் கோவிந்தன் அப்படிங்கிறார். 28ல மறுபடியும் குறைவொன்றுமில்லாத கோவிந்தன்கிறார். 29வது பாசுரத்துல கோவிந்தன்கிறார். கடைசி பாசுரம் 30வது பாசுரத்துல மாதவன், கேசவன் அப்படி சொல்லி செங்கண் திருமுகத்து செல்வ திருமால் அப்படி சொல்லி பிடிக்கிறார். பகவான இவ்வளவு பேரை போட்டு இவ்வளவு திருநாமங்களை சொல்லி அழைக்கிறார் திருப்பாவையில. நாச்சியார் திருமொழி எடுத்துட்டோம்னா, நாச்சியார் திருமொழி ரொம்ப விசேஷமானது, ஆண்டவுடையது. மார்கழி மாசம் முழுக்க நோன்பு நோக்கிற, பாவைய நோன்பு நோன்பு நூத்த. தை மாசி பங்குனி 3 மாசமும் மன்மத நோன்பு நோக்கிற. மன்மதனை குறித்து நோன்பது அப்படின்ப. அது எப்படின்னா, வசந்த காலத்துல குயில்களை அழைத்து பேசுறது, மழை காலத்துல காடு காலத்துல இந்த செங்காந்தன் மலர்கள் இருக்கும், புஷ்பங்கள்லாம் அப்படியே புஷ்பங்கள் புஷ்பிச்சிருக்கும் தடாகத்துல. அது பாக்குற போது ஆண்டாளுக்கு அது கிருஷ்ணனுடைய கை மாதிரி தெரியறதான், கிருஷ்ணனுடைய திருவடிகள் மாதிரி தெரியறதான், இப்படி எல்லாம் வர்ணிக்கிற. அப்புறம் தகப்பனார் பெரியாழ்வாரையே ஆச்சாரியனாக வரித்து அவர் அபிமானமே தஞ்சம்னு இருந்து கண்ணன் நடமாடு இடத்துக்கெல்லாம் போகணும் துடிக்கிறார். இது பரம பக்தி நிலை.
நாச்சியார் திருமொழியில பரம பக்தி நிலை. அடுத்தது கண்ணன் பிருந்தாவன சஞ்சாரியாக சேவை சாதிக்கிறான். அடுத்து கடைசி பத்துல நாச்சியார் திருமொழியில. இதுல கொஞ்சம் விவரமா இதை பார்த்தோம்னாக்க வசந்த காலத்துல குயிலை உருவகப்படுத்தி கூப்பிடுறா. குயிலை கூப்பிட்டு சொல்றா, கண்ணன் தூது போக சொல்றா. நம்ம இதுல எப்படின்னா, நம்ம இதுல சம்பிரதாயத்துல ஆச்சாரிகளை இந்த மாதிரி பட்சிகளை உருவகப்படுத்தி பேசுறது சம்பிரதாயம். ஆச்சாரியால பட்சிகளை உருவப்படுத்தி தூது விடுறது. இது ருக்மணி கல்யாணத்துல நம்ம பார்க்கலாம். ஆச்சாரியனை தூது விட்டா ருக்மணி கிருஷ்ணனுக்கு. அந்த மாதிரி ஆச்சாரிகளை தூது விடுறதுங்கிறது நம்ம இதுல சம்பிரதாயம். இங்க ஆண்டாள் குயில் அப்படிங்கிற ஆச்சாரியங்கிட்ட தன்னுடைய மன குமுறல் எல்லாம் சொல்றா இந்த இதுல பாசங்கள்ல. அப்புறம் கிருஷ்ணன் கனவுல ஆண்டாளை விவாகம் பண்ணிக்கிறான். எப்படி இந்த கனவுல விவாகம் பண்ணிக்கிறானா சொல்றா ஆண்டாள். அது எப்படின்னா, இந்த மதத்துல நம்ம சம்பிரதாயத்துல கனவில் காணும் பொருள்கள் எல்லாமும் உண்மை. நாம கனவு காண்றோமே அதுல வர பொருள்கள் எல்லாமே உண்மைங்கிறது நம்ம சாஸ்திரம். அது எப்படின்னா, அவளுடைய வினைகளுக்கு ஏற்ப பகவான் கன நேரம் இருக்கிற மாதிரி பொருள்களை படைச்சு அந்த கனவுல நமக்கு இன்ப துன்பங்களை நுகரும்படி செய்கிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். சந்தியாதிகரணம் அப்படிங்கறத சுவாமி தேசிகன் சொல்றார். அதனால கண்ணன் கனவுல ஆண்டாளை விவாகம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது கனவு காண்றான் ஆண்டாள். வசந்த காலம் போய் கார்காலம் மழை காலம் வருது. மழை காலத்துல என்ன செய்யறா, மேகங்களை தூது அனுப்புறா. இதே மாதிரி ஆச்சாரியாள் மேகங்கள் தான் ஆச்சாரியாள் தூது அனுப்புறா. ஆனா இந்த ஆச்சாரியால் இந்த மேகங்கள் இருக்க தூதுவர்கள் இவ தூது போகாம மழையா வருஷிக்கிறதாம் கார்காலத்தினால. அப்போ அந்த மழையில எந்தெந்த பொருள்கள் தோன்றதோ அது எல்லாமும் பகவானை ஞாபகப்படுத்துறது ஆண்டாளுக்கு. இது 9வது 10 வரைக்கும் இது. அப்புறம் 10வது 10 பாசுரம் 11வது 10 பாசுரமும் ஆச்சாரிய நிஷ்டை அப்படின்னு எடுத்திருக்காத. ஆச்சாரிய நிஷ்டைன்னு எடுத்திருக்கா இந்த பாசுரங்கள்ல. 12வது 10 பிரபன்னனாகி நாயகி பாவத்திலேயே ஆண்டாள் இருக்கா. பகவானுடைய திருமேனி சம்பந்தப்பட்ட பொருளை கேட்கிறா. 13வது 10 பகவானை பிரிய முடியாது, பகவானை பிரிஞ்சா நான் உயிரோடு இருக்க மாட்டேங்கிற பரம் பக்தி நிலைய சொல்றது 13வது 10. 14வது 10 ஆண்டாளுக்கு கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல ஆனந்த சஞ்சாரியாக காட்சி கொடுக்கிறது. அதோட சொல்லி 143 பாசனங்கள் பாடியிருக்கா. அது 14வது 10 முடியுது. இதுல போன சனிக்கிழமைக்கு முன் சனிக்கிழமை ஒருத்தர் கேட்டார் என்ன, இதுல நாச்சியார் திருமொழியில ஆச்சாரிய நிஷ்டை பிரபன்னன் இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் ஆச்சியார் திருமொழியில பாசனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கேள, இதை கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமான்னு கேட்டார். அவர் இந்த வாரம் காணோம், இருந்தாலும் நான் சொல்றேன் அதை. அதாவது 10வது 10 பாடல்கள் நாச்சியார் திருமொழியில 10வது 10 11வது 10 இந்த ரெண்டும் ரொம்ப இது ஆச்சாரிய நிஷ்டை. ஆச்சாரியன் மூலமாக பகவானை அடையறதுக்கு பாடுற மாதிரி எடுத்திருக்காரு. எப்படின்னா, முதல்ல கஷ்டிகளை வேண்டினா பயன் இல்லை, அதனால அவருக்கு பலன் கிடைக்கல. உடனே கோதப்பிராட்டி யோசிக்கிறாளாம். என்ன வழி என்ன யோசிக்கிறான்னா, 2 வழி அவளுக்கு தெரியுது ஆண்டாளுக்கு. என்ன 2 வழின்னா அதை சொல்ற. பகவான் சொன்னத்துல இருந்து எடுக்கிறா. பகவான் ராமாயணத்துல ராமபிரானா இருக்கப்போ சொல்றார், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்பீதசே யாச்சதே அவயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதம் மம அப்படிங்கிறார். ராமன் சொல்றதுல ஒரு தரம் அடைக்கலம்னு பிரார்த்தித்தாலும், உனக்கு நான் அடியவன் அப்படின்னு வேண்டிக் கொண்டாலும், அதன் பொருட்டு எல்லா பிராணிகளும் இருந்தும் நான் அபயம் அளிக்கிறேன். நான் அபயம் அவளை கொடுக்கிறேன். ஒரு தரம் கேட்டுட்டா கூட போறோம், உனக்கு நான் அடியவன் அப்படி சொன்னா கூட போறோம், அதை பொருட்டு நான் அபயம் கொடுக்கிறேன், இது என்னுடைய விரதம் அப்படிங்கிற ராமாயணத்துல. அதே இன்னொரு ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல மித்திர பாவேன சம்பிராப்தம் ந தஜேயம் கதஞ்சனா தோஷோயத் கபிதஸ்யாத் சதாமேத கர்ஹிதம் அப்படின்றார். அதாவது ஸ்நேகிதன்கிறது ஸ்நேகிதன், நான் உங்களுடைய நட்பு பாராட்டி வந்திருக்கேன், விபூஷணன் வந்திருக்கான், விபீஷணன் நிற்கிறான், ஆகாசத்துல நிற்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றா, அவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு சொல்றா. ஆனா கடைசியில ராமன் சொல்ற, அவன்கிட்ட என்ன குற்றம் இருந்தாலும் சரிதான்,
அவன் சிநேகிதன் அப்படின்னு வந்து அடைக்கலம்னு வந்துட்டான். அதனால நான் அவனை வந்து கைவிட மாட்டேன். இவனுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தா ஒத்துரை என்ன, அதாவது நல்லவாளா இருக்கிறவா என்ன இகழ மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அப்புறம் பாரதத்துல ஒண்ணும், மகாபாரதத்துல ஜௌபதே பிருத்திவி சீரியே ஹேமவான் சகலே பவேது சுஷ்யாத்தோய நிதி கிருஷ்ணே நமய மோகம் வசோ பவேது. கிருஷ்ணன் சொல்றார். யார்கிட்ட சொல்றார்? திரௌபதியை சொல்றார். திரௌபதி மான சம்ரட்சணம்ங்கிறதுல திரௌபதி கதற அளவுலயும் அந்த சமயத்துல கிருஷ்ணன் சொல்றாராம், ஏ திரௌபதி, இந்த ஆகாசம் இழுத்து விட்டுடலாம், இந்த பூமி இருக்க பூமி நொறுங்கி போயிடலாம், ஹிமயமலை தவிடுபடி ஆயிடலாம், சமுத்திரம் கூட வற்றி போகலாம். ஆனால் நான் என்ன சொன்னானோ அது அந்த நான் சொல்றது எப்போதும் பழுதுபடாது, அது குற்றங்கள் கிடையாது அப்படிங்கிறார் பகவான் கிருஷ்ணாவதாரத்துல திரௌபதி சொல்றாரு. ரெண்டாவது வழி என்னன்னா, கோத பிராட்டி யோசனை பண்றது ரெண்டாவது வழி, பெரியாழ்வார் திருமகளா பிறந்திருக்கோம், அவரையே நம்ம ஆச்சாரியனா வரிக்கலாம். பெரியாழ்வாருடைய வார்த்தைகளை கேட்டு இருந்தா பகவான் நமக்கு நம்ம வந்து மறுதளிக்க மாட்டார், மறுக்க மாட்டார். ஏன்னா அவனுடைய வார்த்தைகளையே இந்த மாதிரி நீ ராமாவதார சொல்லிருக்கிய உனக்கு அபயம் கூட அப்படின்னு கேட்டா, அவன் சர்வ சுதந்திரன் பகவான். இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கேட்டா கூட அவனை பகவானை நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா? பகவான் கட்டுப்பட என்ன செய்யறது? அதனால பெரியாழ்வாருடைய உறவு தப்பவே தப்பாது. பெரியாழ்வார் நமக்கு திருத்தகப்பனார். ரெண்டாவது பகவான் பெரியாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணவர். அதனால பெரியாழ்வார் நம்ம அண்டினா பெரியாழ்வார் பகவான் எடுத்து சொல்லி நம்ம பகவான்கிட்ட சேர்த்து விடுவார் அப்படிங்கிறது அப்படின்னு யோசனை பண்ணாலும் கோதை அத இந்த 10வது பாசுரத்துல 10ல சொல்ற 10வது பாசுரத்துல நல்லையன் தோழி நாகனை விஜயநம்பரர் செல்வர் பெரியார் சிறுமாறிடவர் நாம் செய்வதியன் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அப்படிங்கிறார். இந்த மாதிரி சொல்லிட்டு ஆண்டாள் தன்னுடைய தகப்பனாரையே ஆச்சாரியனாக வரித்தாள் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல சொல்றா. இந்த இதுக்கு எப்படின்னா இதெல்லாம் கோதை தமிழுங்கிறதுக்காக இவ்வளவு ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அப்புறம் 10, 11 ஆச்சாரியனா வரிச்சாச்சு. 12வது 10 பிரபன்னனுடைய நிலை. பிரபன்னனா இருக்கிறது ஆச்சாரிய வருஷத்துக்கு அப்புறம் பிரபன்னன் எப்படி இருப்பான்? உயிர் பிரியும் வரைக்கும் பகவானுடைய தியானத்திலே இருப்பான் அப்படின்னு சொல்றது. பிரபன்னனுடைய நிலையை பத்தி சொல்ற போது அவன் உயிர் பிரியும் வரை பகவானை பத்தி தியானத்திலே இருப்பான் அப்படி சொல்றது. அந்த மாதிரி இவ இருக்கா 12ஆம் திருவள்ளி 10 பாசனமும் அவளுடைய கோதை பிராட்டியுடைய உடல் வாடுறது, கை வளைகள் தான் நழுவி விடுறது, கண்ணன் எங்க இருக்கானோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்கோ அப்படிங்கிறா. இதெல்லாம் அந்த பிரபன்னருடைய நிலை. கண்ணனை பத்தி சொல்றா, கூட இருக்கிறவா சொல்றா, அவன் திருடன், அவனு போய் அவன் பேச போய் கேட்கிறேன் நீ செய்யலாமா அப்படின்னா உடனே கோதை பதில் சொல்றான், அதுக்கு என்ன காப்பாத்துறங்க எண்ணம் இருந்தா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்துங்கோ. பகவானுடைய கண்ணனுடைய திருமேனி சம்பந்தம் பெற்ற ஏதாவது ஒரு பொருள் இருந்தா கொண்டு கொடுங்கோ. அதை வந்து நான் தொட்டைனாலே அதை ஸ்பர்சம் பண்ணாலே என்னோட உயிர் தரிக்கும் இப்படி எல்லாம் சொல்றான். இதெல்லாம் பிரபன்னருடைய நிலை அப்படின்னு எடுக்கிறாங்க. அடுத்தது 13வது 10 13ஆம் திருமொழியில 13வது 10 ஆச்சாரிய திருமொழியில 13வது 10 வந்து பரமபக்தி நிலை. பரமபக்தி பிரபன்னன் ஆனதுக்கு அப்புறம் பரமபக்தி வந்துடுறது. பரமபக்தி என்ன? கிருஷ்ணனை கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அப்படிங்கிறார். பால் ஆதிலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேன் இப்படி எல்லாம் சொல்றான் இந்த 10 பாசனங்கள்ல. இது வந்து பரம பக்தி நிலை. பகவானை பத்தியே பித்து பிடிச்சு சொல்ற நிலை. இது பரம பக்தி நிலை. 14ஆம் திருமொழி 14வது 10ல கண்ணனை பிருந்தாவனத்தில் பார்க்கிறது, தரிசனம் பண்றது. கடைசி பாசுரத்துல பிருந்தாவனத்தில் கண்டதை விஷ்ணு சித்தர் அதாவது பெரியாழ்வார் அவருடைய திருக்குமாரியான கோதையாகிய நான் சொன்னது மருந்து அப்படிங்கிறார். இந்த 143 பாசுரத்துல சொன்னது முழுக்க மருந்து. இது வந்து இந்த மனசுல வச்சுக்கிற மருந்து. இதை யார் மனசுல வச்சுட்டு வாழறாளோ அவ பகவானை பிரிய மாட்டார்கள் அப்படி சொல்லி முடிக்கிறார். இது கோதையினுடைய
திருப்பாவை அண்ட் திருப்பாவியும் நாச்சியார் திருமொழியும் இரண்டும் சேர்ந்த கோதை தமிழ். கோதைக்கு இன்னொரு பேர் சூடி கொடுத்த நாச்சியார், சூடி கொடுத்த நாச்சியார் சொல்றாளே அப்படின்னா, முதல்ல இந்த விருத்தாந்தங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருத்துழாய் மாலையை தொடுத்து தானே கட்டி அதை தானே அணிஞ்சு அழக பார்த்து அதுக்கப்புறம் வடவதன் கோயிலுடையானுக்கு அனுப்புறான், பெரியாழ்வார் மூலமா அனுப்புறான். இது சாஸ்திர சம்மதமா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த காலத்துல கேட்டுக்கிறா, பெரியவா கேட்டுக்கிறா, இது சாஸ்திர சம்மதமா? ஒரு தரம் நாம பயன்படுத்திய புஷ்பத்தை நாமளே இன்னொரு தரம் உபயோகப்படுத்துறது இல்லை. அப்படி இருக்கிற போது ஆண்டாள் சூடி கொடுத்தத பேர் மாதிரி பகவான் ஏத்துட்டாரா, இது சரியா அப்படின்னு கேட்ட அந்த காலத்தை பெரியவாளத்துக்கு பதில் சொல்றாங்களாம். என்னன்னா, சுவாமி தேசிகன் நமக்கு சுவாமி தேசிகனுடைய இருந்து நிறைய சுவாமி தேசிகன் சொல்லாத விஷயங்கள் இல்லைங்கிறது ஒவ்வொன்றத்திலையும் புருவாருது, ஒவ்வொன்றத்திலும் நம்ம நிரூபணமாறுது. அவர் சர்மஸ்லோக அதிகாரத்துல சொல்ற ரகசியத்திலே சாரத்துல சர்மஸ்லோக அதிகாரத்தை சொல்ற, பரமேகாந்திகள் அல்லாத பெண்ணும் பரமேகாந்திகள் அல்லாதார் பண்ணும் கைங்கரியத்தை சர்வேஸ்வரன் திருவடிகளிலே கை கொள்ளும் என்னும் விடத்தையும், பரமேகாந்திகள் பண்ணும் கைங்கரியத்தை தன் திருமுடியாலே கை கொள்ளும் என்னும் இடத்தையும் தத் சர்வம் தேவதேவஸ்ய சரணா உபதிஷ்டதே என்றும், யா கிரியாக சம்பிரயுக்தாக சுயு ஏகாந்தக புத்திவிஹி தா சர்வா சிரசா தேவக பிரதிகிரகாணி வைஸ்வயம் என்றும் ஸ்ரீ வேதவியாச பகவான் அருளி செய்தான் அப்படி சொல்றார். ரகசிய சாரத்துல தர்மஸ்லோக அதிகாரத்துல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய பெருமையை அறியாமல் இந்த பகவான நமக்கு ஏதாவது நன்மையை செய்வான் அப்படின்னுட்டு பகவான ஆராதிக்கிறதுக்காக ஏதாவது நாம் ஒரு பூஜை பண்ணோம்னா அந்த பூஜையை பகவான் தன்னுடைய திருவடியால் ஏற்றுக்கொள்கிறான். பகவான் ஏத்துக்கிறான். எப்படின்னா தன்னுடைய திருவடியால் ஏத்துக்கிறான். யா கிரியாக சம்பிரயுக்தாக சுகு ஏகாந்தகத புத்திபிஹி தா சர்வாஹ சிரசா தேவஹ பிரதிகிரஹணாதி வை ஸ்வயம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல பகவான் பரமாத்மா அவனை ஆராதிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பக்தியோட ஆராதனை செய்யக்கூடிய பூஜையை பகவான் தன்னுடைய சிரசால் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அர்த்தம். அது ஆண்டாள் சூடி கொடுத்ததை பகவான் தன்னுடைய சிரசில் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறது அர்த்தம் வருது. இதுல கோயிலுக்கு போறோம், நாம புஷ்பத்தை எடுத்துட்டு போய் புஷ்பத்தை எடுத்துட்டு போய் கொடுக்குறோம், துளசி எடுத்துட்டு கொடுக்குறோம்னா அர்ச்சகர் என்ன செய்யறார், அத வாங்கி பகவானுடைய திருவடியில சமர்ப்பிச்சாருன்னா நாம பகவானுடைய பெருமையை அறியாமல் இவனும் நமக்கு நன்மை செய்வாங்கிற எண்ணி ஆராதிக்கும் பூஜையாக இதை நாம நினைக்க வேண்டாம். இந்த ஸ்லோகத்தின்படி அம்மா நினைக்க வேண்டாம். இது அர்ச்சகர் செய்யறது. இது அர்ச்சகர் செய்யறதுனால இதன் நாம நினைச்சுக்க வேண்டாம். இதே மல்லிகை மாலை துளசி கதம்ப மாலை இதெல்லாம் சமர்ப்பிச்சா அர்ச்சகர் சில சமயம் என்ன செய்வார், அதை பகவானுடைய சில சமயம் திருவடியில சாத்துவார், சில சமயம் பகவானுடைய திருத்தோல்ல சாத்துவார், அதை சமர்ப்பிப்பார். இது போன்ற சம்பவங்களால சுவாமி தேசிகன் சர்மஸ்லோக அதிகாரத்தில் சாதிச்சிருக்காரு. நாம சமர்ப்பிச்சத மாலையை அர்ச்சகரை பகவானுடைய திருவடி தானே சேர்த்தார். அப்படி நம்மை போன்ற ஜீவாத்மாவுடைய அப்படி நம்ம நினைக்க வேண்டாம். ஆனா நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய திருவடி விசேஷமானது. அதே மாதிரி பகவானுடைய திருமுடியும் விசேஷமானதுதான். பகவான்கிட்ட இன்னும் அதிகமா நமக்கு ஈடுபாடு வரணும், பக்தி வேணும், ஸ்ரத்தை வேணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திச்சுக்கலாம். பகவானை நான் சமர்ப்பிக்கிறதெல்லாம் உன்னுடைய திருவடி மாத்திரம் வரல, உன்னுடைய திருமுடியிலையும் சேரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திச்சுக்கலாம். அதனால இந்த ஸ்லோகம் எதுக்காக எடுத்து சர்ம ஸ்லோகத்தை சொல்றாருன்னா, சுவாமி தேசிகன் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை பகவான் வடபெருங்கோயிலுடைய தன்னுடைய திருத்தோளில் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. வேதத்தினுடைய கடைசி பாகம் உபனிஷத்து ஆத்ம விசாரம் பண்றது.
ஆத்ம விசாரம் உபனிஷத்து. ஆத்மா என்ன, ஆத்மாவுக்கும் பகவானுக்கு என்ன உறவு, இதெல்லாத்தையும் விசாரம் பண்றது ஆத்ம உபனிஷத்து. இந்த உபனிஷத்துல ராத்திரில பாராயணம் பண்ண மாட்டாத, பகல் பகல் தான் பாராயணம் செய்வா. இத உபனிஷத்தினாலே பகவானுக்கு அருகில் நம்மை நிறுத்துகிறது, அதனால உபனிஷத் அப்படி சொல்வாத. சுவாமி தேசிகன் ஆண்டாளுடைய திருப்பாவிய உபனிஷத் அப்படிங்கிறார். எப்படின்னா, சுவாமி தேசிகன் சில்லறை ரகசியங்கள் எழுதியிருக்கார். சில்லறை ரகசியங்கள்ல ரகசிய சந்தேசம் அப்படின்னு எழுதியிருக்கார். அதுல சொல்ற சுவாமி தேசிகன், சீலங்கவர்ந்திடும் தேசிகர் தேசியின் பெருமையினால் தூலங்கள் அன்ன துரிதங்கள் மாய்ந்தன துஞ்சல் தரும் கோலங்கழித்திட கூறிய காலம் குறித்து நின்றோம் மேலுங்கு நாம் பிறவோம் வேலை வண்ணனை மேவுதுமே. சுவாமி தேசிகன் அதாவது சீலம் கவர்ந்திடும் நல்ல குணத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொண்ட கை கொண்ட தேசிகர் தேசியின் பெருமையினால் ஆச்சாரியர்களுடைய ஆச்சாரியர்கள் செய்கிற பிரபத்தியாகிய தேஜஸ்தின் பிரபாவத்தால் ஆச்சாரியெல்லாம் பிரபத்தி பண்றா. அதனால அவளுக்கு தேஜஸ் கூடுறது அந்த பிரபாவத்தால. அப்படின்னா என்ன, ஆச்சாரிய நிஷ்டை. நம்மளுக்காக ஆச்சாரியால் பகவான் பிரார்த்திச்சு ஆச்சாரிய நிஷ்டை பண்றார். ஆச்சாரியர்கள் செஞ்ச பிரபத்தி யாருக்காக பிரபத்தி பண்றா, நம்மளுக்காக பிரபத்தி பண்றா, நாம பிரார்த்திச்சதுக்காக பிரபத்தி பண்றா. ஆச்சாரிய நிஷ்டை அந்த பிரபாவத்தால கோலங்கள் அன்ன துரிதங்கள் மாய்ந்தன. பாவங்கள்லாம் பஞ்சு பஞ்சு போல போயிட்டான், பஞ்சு போல ஒழிஞ்சு போச்சான். தூலங்கள் அன்ன துரிதங்கள் மாய்ந்தன துஞ்சல் தரும் கோலம் கழிந்திட. அஞ்ஞானத்தை கொடுக்கறது அந்த சரீரம், இது அழியறதுக்கு கூடிய காலம். அதாவது பகவான் சங்கல்பித்த காலம் நேர இருக்க குறித்து நின்றோம். கோலங்கழிஞ்சட கூறிய காலம் குறித்து நின்றோம். எதிர்பார்த்து இருக்கிறோம், பகவானே எப்ப கூட்டுப்பே அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கோம். அந்த காலத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம். இதுக்காக இனி இந்த கர்ம பூமியில் பிறக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால வேலை வண்ணனை மேவுதுமே. அதாவது கடல் போன்ற நிறமுடைய பரமபாதனை சேர்ந்து விடுவோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இந்த பாசுரத்துக்கு சுவாமி தேசிகன் தானே வியாக்கியானம் போட்டிருக்கார். ரகசிய சந்தேசம், இது ரகசிய சந்தேச விவரம் அப்படின்னு அவரே வியாக்கியானம் போட்டிருக்கார். வியாக்கியானம்னா உரை, அவரே விளக்கம் எழுதியிருக்கார். அதுல சொல்ற சீலம் கவர்ந்திடும் என்கிற பாசுரத்தை விளக்கம் வந்த சுவாமி தேசிகன் தூலங்கள் அன்ன துரிதங்கள் மாய்ந்தன அப்படிங்கிறதுக்கு ஆண்டாளுடைய பாசுரத்திலிருந்து எடுக்கிறார். போயபடியும் புத்திரவான் நின்றரவும் துயினில் தூசாகும் அப்படின்னு. உபனிஷத்து சொன்னத புத்திர பூர்வ அகங்கள் கழிந்தபடியை கணிசிக்கிறது அப்படின்னு விளக்குறார். உபனிஷத்து என்ன சொல்றதோ அது ஆண்டாள் போயபடியும் புகுதிருப்பான் நின்றரவும் தீ நீர் தூசாகும் சொன்னார். அத இந்த இதுல இந்த ரகசிய சந்தேசத்துல நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு விளக்கம் சொல்றேன்னு சொல்றாரு. மாயனை மண்ணு வடமதுரை வைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவித்துழுது வாயினால் பாடி மனத்தினால் செஞ்சோம்னா போயபடியும் புகுதருவான் நின்றரவும் தீயினில் தூசாகும் அப்படிங்கிறார். நான் பகவான்கிட்ட பரிசுத்தமா தூய மலர்கள் பரிசுத்தமான மலர்களை சமர்ப்பிச்சு வணங்கி வாயினால பாடி மனசினால சிந்திச்சு செஞ்சப்படி முக்கரணங்களாலும் உடல் பொருள் ஆவி முக்கரணங்களாலும் பிரபத்தி செஞ்சோம்னா பிரபத்திக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள், அதுக்கப்புறம் அறியாமல் செய்கிற பாவங்கள், இந்த மாதிரி பாவங்கள்லாம் நெருப்புல போட்ட பஞ்சு போல அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஆண்டாள் சொல்ற அப்படிங்கிற. இது உபனிஷத்து அப்படின்னு எடுத்திருக்காரு. அதே திருப்பாவியில 29வது பாசுரம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படிங்கிறார் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற. அதுக்கு சுவாமி தேசிகன் இதே ரகசிய திரியசாரத்துல உத்தர கிருத்தியாதிகாரத்துல சொல்றார். சரணாகதர்கள் தங்கள் நிலைக்கு ஏற்ப உத்தர கிருத்தியம் என்று சாதிக்கும் போது ஆண்டாளின் பாசுரத்தை பிரமாணமாக எடுத்து சொல்லி இருக்கிறார். உத்தர கிருத்தியாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சொல்றார், பிரமாணமா சொல்றாரு, உனக்கே நாம் ஆட்செய்வோம், வேற உத்தரம் கிடையாது, நீதான் உனக்கு தான் நாங்கள் அடிமை, வேறொருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்றார் ஆண்டாள்.
அப்புறம் 28வது பாசுரத்தை சொல்றார். கறவைகள் பின் சென்று பாசுரத்துல சரணாகதியினுடைய அங்கம். சரணாகதிக்கு முன்னாடி என்ன ஆக்கியம் சித்தியம் இருக்குல்ல, இந்த அங்கங்களை தான் எடுத்து சொல்றதுக்கு இதை இந்த பாசுரத்தை பிரமாணமா எடுக்கிறார். 2வது பாசுரம் செய்யாத செய்யும் அப்படிங்கிறதுக்கு பிரதானம் சதித அபசாரம் என்று சொல்லி மனசு வாக்கு உடல்களால் செய்யும் அபசாரம். அதுவும் எந்த யார்கிட்ட பிரம்ம வித்துக்கள்கிட்ட செய்யும் அபசாரம் இருக்க அது ரொம்ப குறையானது அப்படிங்கிறதுக்கு இதை பிரமாணமா எடுக்கிறார் சுவாமி தேசிகன். அப்புறம் 5வது பாசத்தை போய பழியும் புகுதவான் நின்றளவும் தீயில் தூசாகும் பார்த்தோம் போது. இப்போ இதுல இதை சுவாமி தேசிகன் ரகசிய திரசாரத்துல நிர்யாண அதிகாரத்தில் எடுக்கிறார். பொண்ணு இரும்புமான விலங்குகள் போல் விலங்குகள்ங்கிறார் சுவாமி தேசிகன். இது பூர்வ உத்தர, அதாவது புண்ணிய பாவங்கள் பொன்னும் இரும்பு போன்ற விலங்குகள். பிராரப்த காரியமான கர்மத்தில் இவன் இசைந்த அம்சம் ஒழிய மேலுள்ள கூற்றையும் திருப்பாவை இந்த பாசுரம் பிரமாணத்தை இட்டு சொல்லி இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு போறது. நாராயணனே நமக்கே வரை தருவான் அப்படிங்கறதுல அதுக்கு சுவாமி தேசிகன் சாரசாரம் அந்த கிரகத்துல சொல்றார். சாரசாரத்துல துவய அதிகாரத்துல சொல்றார். சேனுயில் வானத்திற்கும் தேவபிரான் அப்படிங்கிறார். அதாவது அகலாதபடி ஏறார்ந்த கண்ணி யசோதை களஞ்சிக்கம் நாராயணனே நமக்கே வரை தருவான். நாராயணன் தான் நமக்கே வரைதவான், நமக்கு அவன் தான் அனுகிரகம் பண்ணுவான். ஆபால கோபாலம் பாத அணியனாய், அதாவது பக்கத்தில் இருப்பவனாய் இருக்கிறான் அப்படிங்கிறார். இப்படி போட்டு இந்த பாசுரத்தை பிரமாணமா எடுக்கிறார். 28வது பாசுரம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிற பாசுரத்துல சுவாமி தேசிகன் சார சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்துல சொல்றார். பரநியாசம் பண்ணின முமுட்டுவுக்கு மோட்சார்த்தமாக கர்த்தவிய சேஷம் இல்லாமையாலே குறையில்லை, குறை விருந்தமில்லாத கோவிந்தாவுக்கு எடுக்கிறார் மாதிரி. பரநியாசம் பண்ணின முமுட்டுனா மோட்சத்தில் விருப்பம் உள்ளவன். பரநியாசம் பண்ணிவிட்டான், மோட்சார்த்தமாக கர்த்தவிய சேஷம் இல்லாமையாலே குறை இல்லை. இவனுக்கு போக பூர்த்தி வராமையாலே குறை உண்டு. போக பூர்த்தின்னா என்ன? அவன் இந்த உயிர் பிரிவு வரைக்கும் அவன் இந்த உலகத்துல வசிக்கிற மொழியோ அந்த பூர்த்தி, அதனால குறை உண்டு. பரஸ்வீகாரம் பண்ணின சரண் எனக்கு சர்வ காலத்திலும் போக சங்கோஷம் இல்லாமையாலே குறை இல்லை. அவன் பகவான் நம்மளை பரஸ்வீகாரம் பண்ணிவிட்டான், அதாவது ஸ்வீகாரம் பண்ணிவிட்டான், நம்மள அடிமையா ஏத்துனுட்டான், நம்மள கைங்கரிய பரலாம் ஏத்துனுட்டான் பகவான். அதனால அவனுக்கு ஒண்ணு குறை இல்லை. இவனுக்கு ஆசிரித லட்சணத்தில் தன்மை பெருத்தும் அளவும் கிருத்திய தோஷம் உண்டு, ஆகையால் குறை உண்டு. ஆசிரித லட்சணம், அதாவது ஆசிரித லட்சணம்ங்கிறது தன்னை அண்டியர்களை காப்பாற்றுதல். தன்னை அண்டியர்களை காப்பாற்றுறதுல பகவானுக்கு அதோடைய தன்மை அளவு இதை பொறுத்து குறை இருக்கும். இந்த ஜீவனுக்கு நம்ம போல ஜீவன் இருக்க இது பூர்வ அவஸ்தையிலே அஜ்ஞானம் அதிகாரமாய் அபவர்க்க விருத்தம் உபாயமாய் அதற்கு துணையான வியாபாரங்கள் விருத்தியாய் விகிருதி குணானுபவம் போகமாய் போந்தது. இப்போது சதாச்சாரிய கடாட்சத்தாலே தத்துவ தியானம் அதிகாரமாய் சம்சார விருத்தம் உபாயமாய் ஆக்ஞா அனுத்தேகளால் உண்டான பகவத் கைங்கரியம் விருத்தியாய் பகவத் குணானுபவம் போகமாய் கோருகிறதாகியாலே நமக்கு என்ன குறையுண்டு? சுவாமி தேசிகன் இந்த திருப்பாவை குறைவென்றும் இல்லாத கோவிந்தாவுக்கு சுவாமி தேசிகன் எடுத்து சார சங்கிரகத்துல பிரமாணமா எடுக்கிறார். தனக்கு சொல்றத வந்ததுக்கு பிரமாணமா எடுத்து சொல்றார். இவ்வளவு விஷயங்கள் சொல்றார். அடைய அருளாய் அதாவது என்ன வேண்டும் அப்படிங்கிறது, நான் உன்னை அடைய அருளாய் அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். சரணியனுடைய கர்த்தவிய சேஷத்தில் குறையும் தீரு. கர்த்தவியம் அவன் கர்த்தவிய சேஷம் நம்மளை அடிமை கொண்டதுனால அவனுக்கு அந்த குறை தீர்றது. அதனால அவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அனாதியான குறை தீர்த்தவனுக்கு மேல் அனந்தமான நிறைவேயாய் இருக்கும் இது பூரண பிரகரம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இது திருப்பாவை திரிதசகம் அப்படின்பா. திரிதசகம் 30 பாடலான திருப்பாவை திரிதசகம். 3 விதமான மருந்துகள் பாத. இதுவே திருப்பாவைய தத்துவ திரயம், 3 தத்துவங்களை சொல்றது அப்படின்பா. ஆத்மா மனசா சமுதே மனசா இந்திரியேன அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னா மனசு, கண்ணு,
இல்லையா? விஷய அனுபவம், விஷய அனுபவம் போறது நமக்கு. விஷய அனுபவம் நம்ம பாக்குறோமே, அது வந்து என்ன இருக்குன்னா மனசு, கண்ணு, காது வழியா விஷயத்தை அனுபவிக்கிறது போறது, உள்ள போறது. அப்படி அனுபவிக்கிற போது இனிக்கிறது, இனிப்பா இருக்கு, மனசுக்கு இனிப்பா இருக்கு. அதனால மனத்துக்கு இனியான் அப்படின்னு சுலபமா ராமபிரான சொல்றா. ராமபிரான் மனத்துக்கு இனியான், மனத்துக்கு மாத்திரம் இல்ல கண்ணுக்கும் கருத்துக்கும் இனியவன் அப்படிங்கிறா கோதை பிராட்டி. சுவாமி தேசிகன் இதே கோதைய ஆண்டாள வந்து தன்னுடைய சுதி கோதா சுதினே பண்ணியிருக்கார். அதுல கிருஷ்ணான் பகேன ததுதீம் யமுனானுபாவம் தீர்த்தை யதாபத வகாக்கிய சரஸ்வதீம் தே அப்படிங்கிறார். திருப்பாவை நாச்சியார் திருமொழி ரெண்டும் கோதை தமிழ். இதனுடைய பெருமையை சொல்ல வந்த ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் சரஸ்வதி நதியும் அந்தர்வாகினியாக இருந்தாலும் யமுனா நதி எப்படி துறைகள் இருந்து தீர்த்தம் ஆடுறதுக்கு துறைகள் இருக்கோ அத போல சரஸ்வதி நதியிலையும் ஆச்சாரிய ரூபமான இறங்கி தீர்த்தாவாரத்துக்கு துறைகள் இருக்கு அப்படிங்கிறார். ஆனா இந்த துறைகளை ஜாகிரதையா இறங்கணும். தீர்த்தைகி யதாவத் அபகாக்கியா அப்படிங்கிறார். கோதாதேவியே, உன்னுடைய கோதை தமிழ் எப்படின்னா யமுனா நதி எப்படி கிருஷ்ணனின் சம்பந்தத்தால் பெருமை பெற்றதோ அப்படி கவிகள் ஆச்சாரிகளின் கருணையுடன் கவிகளை அப்படி கொட்டுன்னு கொட்டுறா. உன்னுடைய கடாட்சம் இப்படி அவ கவிகளை கொட்டுறதுக்கு சௌரியமா இருக்கு அப்படின்னு சொல்றதுல 4000 திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வார், இவர் விஸ்வக்சேனர், சேனமுதிரையார், இவர் தான் நம்மாழ்வார் அவதாரம். இவர் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்னு 1296 பாசுரங்களை கொடுத்திருக்கார். இவரை வந்து ஆய்ந்த பெருஞ்சீரா சடகோபன் அப்படின்பா, செந்தமிழ் வேதம் தரித்தார் அப்படின்பா. இவர் ஆன்ற தமிழ் மறைகள் 1000 ஈன்ற முதல் தாய். ஆன்ற தமிழ் மறைகள் 1000 ஈன்ற முதல் தாய் அப்படின்பா. அதாவது திருவாய்மொழி 1102 பாசுரம் இருக்கே சாமவேத சாரம் திருவாய்மொழி, இத 1000 ஈன்ற முதல் தாய் பெற்றெடுத்து கொடுத்த தாய்வோ சடகோபன். ஒயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன், அத பாலூட்டி சீராட்டி வளர்த்தவர் ராமானுஜன் உடையவர் அப்படின்பா. அதுக்கு மேல இவருடைய பாசனங்கள், நம்மாழ்வார் பாசனங்கள் யாழின் இசை, யாழ் இருக்க, வீணை இருக்க, வீணையை போல் வீணையினுடைய இசையை கேட்டா இப்படி ரம்யமா இருக்குமோ அப்படி இவருடைய பாசனங்கள். இது வேதத்தின் இயல் இசை நாடகம் சொல்றோமோ இல்லையோ, வேதத்தை வந்து இசையை எடுத்தா அந்த இசைக்கு இது இயல். இது இந்த திருவாய்மொழி துயமதத்தினுடைய துயமதத்தினுடைய பொருளை சொல்றது, அர்த்த பஞ்சகத்தை சொல்றது அப்படி சொல்வா. இந்த திருவாய்மொழியும் வீதிகளை சொல்ல மாட்டா. இப்போ பெருமாள் வந்து வீதி உலா வந்தாருன்னா வீதியில வந்து பெருமாள் எழுந்துள்ள பண்ணினா வீதி எல்லா பாசங்களும் சேவிச்சுன்னு போவாளே ஒழிய திருவாய்மொழி சொல்ல மாட்டா. திருவாய்மொழி வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துதான் சொல்வா. இந்த மாதிரி பல திருவாய்மொழிக்கு இவ்வளவு பெருமை. இதுக்கு வியாக்கியானங்களும் நிறைய இருக்கு. இதனாலேயே இதுக்கு வந்து பகவத் விஷயம்னு பேர் இருக்கு. இதுல வரதராஜ பாகவதம் இருக்கு. வரதராஜ பாகவதம் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நலங்குளும் சடகோபனார் நவீன்ற ஆரண சொல் இளங்கமை திருவாய்மொழி இனிது வந்து உரைப்போர் குலங்கள் சூழ் குருகூர்தனில் கொழுபுகில் போல ஒலிந்து நின்ற எம்பிரான் பதப்போதுகள் வாழி. குருகூர் சடகோபனை பத்தி சொல்றார். அங்கு எழுந்தொழியிருக்கும் அவர் அவதாரம் பண்ண குருகூர், திருக்குருகூர், அங்கு எழுந்தொழியிருக்கும் எம்பிரான் அவருடைய பதப்போதுகள் வாழிங்கிறார் வரதராஜ பாகவதம். அடுத்தது இன்னொரு பாசுரம் என்னன்னா, அருமறை துணிந்த பொருள் முடிவை இன்சொல் அமுது ஒழுகுகின்ற தமிழினில் விளம்பி அருளிய சடகோபராகிய ஆழ்வாரிடம். அருமறை துணிந்த பொருள் முடிவை இன்சொல் அமுது ஒழுகுகின்ற தமிழில் விளம்பி. அருமறை துணிந்த பொருள் வேதங்கள் இருக்க, வேதங்கள்லாம் துணிஞ்சு சொல்றது, அதாவது இதுதான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்ற பொருள் அர்த்தம் இருக்க, அர்த்தத்தினுடைய முடிவை இன்சொல் அமுது ஒழுகுகின்ற தமிழில் எப்படியா தமிழ் அந்த தமிழ் எப்படின்னா அதுல அமுதம் ஒழுகிறதான். என்ன அமுது?
இனிமையான சொல் அமுது மொழிகின்றதான். அத தமிழ்ல சொன்னவர் சடகோபயாவை ஆழ்வார், நம்ம ஆழ்வார் அப்படிங்கிறார். மிக்க விரை நிலையம் நெய்யாம் உயிர் நிலையம் தக்க நெறியும் தடையாகி தொக்கு இயலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்து இயல். முன்னாடி பார்த்தோம், வேதத்து இயல் பார்த்தோம். பிரம்மா ருத்ரர் போன்ற சேத்திர அச்சைனர்களுக்கெல்லாம் மேலான திவ்ய தம்பதிகளுடைய அசைக்க முடியாத மேன்மையை, மோட்சத்திலும் அழியாத ஜீவாத்மக்களின் சொரூபம், அதுக்குள்ள பக்தி பிரபத்தி உபாயங்கள், திவ்ய தம்பதிகளை அடையறதுக்கு விரோதியாக இருக்கிற அனாதி பாவங்கள், அதனை தொலைச்சுட்டு பெறும் மோட்ச வாழ்க்கை, இதெல்லாத்தையும் ஓதும் உபதேசிக்கிறது எது? குறுகையர்கோன் ஆழ்வார் திருநகரில் அவதாரம் பண்ணாரே ஆழ்வார், அவருடைய யாழின் இசை வீணையின் காலத்துக்கு ஒப்பான வேதத்தியல், வேதம் முழுவதையும் தன்னிடம் கொண்டிருக்கிற திருவாய்மொழி அப்படின்னு அர்த்தம் சொல்வதற்கு. வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். இப்படிப்பட்ட சடகோபன் நம்ம ஆழ்வார் வேதத்தை தமிழா செஞ்சார். வேதம் தமிழ் செய்த மாறன் என்ன செஞ்சார்? முதல்ல இந்த தமிழ்ல இந்த வேதத்தை விளைச்சி அவர் பயிரிட்டார். அவருக்கு பின்னாடி அவதாரம் பண்ண ஆழ்வார்கள் அந்த பயிரை என்ன செஞ்சார்? தங்களுடைய பாசங்கள் மூலமாக அதை அந்த பயிரை இன்னும் செழிச்சு நல்லா வளர்த்து காலத்துல வளர்த்த அந்த பயிரை. சடகோபன் நம்மாழ்வார் வேதத்தை தமிழ்ல பயிரிட்டார். அவருக்கு பின்னாடி அவதாரத்த ஆழ்வார்கள்லாம் அந்த பயிரை தங்களுடைய பாசங்கள் மூலமாக நல்லா வளர்ச்சி வளர்த்தாத. அதுக்கப்புறம் பெரியாழ்வாருடைய அவதாரம். பெரியாழ்வாருடைய அவதாரத்துக்கு அப்புறம் தான் கோதை நாச்சியாருடைய அவதாரம். கோதை நாச்சியார் பூமி பிராட்டிய பகவான் வராக அவதாரத்துல கேட்ட சர்வ ஸ்லோகத்தை நம்ம போல ஜீவாத்மாக்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு திருவள்ளம், அவளுக்கு மனசு திருவள்ளம் பற்றினால் நம்ம போல ஜீவாத்மாக்களுக்கு சொல்லணும் அப்படின்னுட்டு, அதே சமயத்துல திருமலை செய்வரான் நம்மாழ்வாருக்கு முன்பே அவதரிச்ச முதல் 3 ஆழ்வார்கள் நம்மாழ்வார், அவருக்கு பிறகு அவதரிச்ச குலசேகர ஆழ்வார், அப்புறம் தன்னுடைய திருத்தப்பரார் பெரியாழ்வார், இவாளால வளர்க்கப்பட்ட தமிழ் வேதங்களான பாசுரங்களிலிருந்து விதைகளை எடுக்கிறார். கோதையராட்சியா அதுல இருந்து விதைகள் எடுக்கிறார். நல்ல பயிர் முத்தி போச்சு அழகு செய்வா, விதை நெல் உடல் எடுத்து வச்சிருப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி விதைய மாதிரி எடுத்து தன்னுடைய திருப்பாவை 30 பாசுரங்களாக அவள் அருளி இருக்கிறாள் கோதை பிராட்டி. அதனால்தான் ஆண்டாளுடைய வாழி திருநாமத்துல வாழி திருநாமம் இருக்கும், அதுல சொல்றா, பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். வேதம் அனைத்துக்கும் வித்தாகுங்கிறார் கோதை தமிழ். இந்த கோதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மாநிலையும் வையம் சுமப்பது பூம்பொம்பு. இப்படிப்பட்ட நம்மாழ்வாரால் பயிரிடப்பட்ட தமிழ் வேதத்தை அவருக்கு பின்பு அவதாரம் பண்ண ஆழ்வார்களால் வளர்க்கப்பட்ட அந்த பயிரை, தமிழ் வேதமாகிய பயிரை, அதில் முற்றி இருந்ததை வித்தாக எடுத்து திருப்பாவையில் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். அந்த 5 அறியாத மாதிரி சொல்ற திருப்பாவை, அந்த திருப்பாவைங்கிறதுல இந்த 5 30 பாசனங்கள்ல கோதை தமிழ் வேதம் அனைத்துக்கும் வித்தாக அதை கொடுத்திருக்கா அப்படிங்கிறார். அதனால்தான் கோதை தமிழ் வேதம் அனைத்துக்கும் வித்தான கோதை தமிழ். இது 5 அதாவது 30 பாசனங்கள் திருப்பாவை தான் கோதை தமிழ். பாவையே கோதை, தமிழே கோதை, கோதையே தமிழ், இதுவே கோதை தமிழ் அப்படி சொல்லி இதோட இந்த கோதை தமிழ்ங்கிற தலைப்பிறக்கத்தை முடிச்சுக்கிறேன்.